ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் டாஸ்க். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எறா குழம்பு தான் பார்க்க போகிறோம். எறா குழம்பு ஆக்சுவலாக நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ சட்டியில் வந்து மல்லாட்டை எண்ணெய் 2 ஸ்பூனு, கோகோனட் ஆயில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போட்டுட்டுக்கப்புறம் நம்ம வடவும் எங்கள் வீட்லேயும் நாங்கள் எப்போவுமே அம்மா ரெடி பண்ணி கொடுப்பாங்க வருஷம் வருஷம். ஸோ அந்த வடகம் தான் மோஸ்ட்லி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வடமும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நல்ல வடகம் எவ்வளோக்கு எவ்வளோ பழசாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வடமும் நான் கொஞ்சம் என் கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அது போட்டு பொரிஞ்சு வந்துட்டுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நம்ம கைப்பிடி அளவுக்கு ஒரு 25 அந்த மாதிரி, கார்லிக் ஒரு கட்டி ஃபுல்லாக அப்படியே உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே போட்டு நல்லா அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதை நான் உப்புலாம் போட்டு வதக்கலை, ஏன்னா நான் புளி இந்த குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியிலே நான் கல்லுப்பு போட்டு தான் நான் எப்போவுமே ஊற வைப்பேன். ஸோ அதனால் நான் இப்போ வதக்கும் போது எதுவும் உப்புலாம் சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பழுத்த தக்காளி. அப்புறம் ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து அதை ஊறி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா அது ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வதக்குங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். ஸோ வெண்டைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் வாழைக்காய். ஸோ இதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் கருவாட்டு குழம்பு வந்து நார்மலாக ஏதாவது ஒரு வெஜிடபிள் தான், மோஸ்ட்லி வெண்டைக்காய் மட்டும்தான் நான் போட்டு பண்ணுவேன். அப்படி இல்லைனா வெறும் எறா மட்டும் போட்டு பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி சரி எல்லாம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணுவோமேன்னு ட்ரை பண்ணேன். பட் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எங்கள் பசங்க சாப்பிடும்போது பிளேட்டில் ஒரு பருக்க சாதம் கூட வைக்கல, அந்தளவுக்கு அவங்களும் ஃபுல்லாக விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் எறா குழம்பு இல்லை கருவாட்டு குழம்பு எது வச்சாலுமே இந்தமாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள் நிறைய போட்டு பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். காயெல்லாம் வதங்கிட்டக்கப்புறம் நான் அதில் எறா போட்டுக்கிறேன். எறா வந்து நம்ம கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதுன்ட்டு நான் அவ்வளோதான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் நிறையா போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இதுவே ஓகேவாக இருந்தது. இதை போட்டு நல்லா வதக்குங்க. ஆனால் ரொம்ப நேரம் வதக்காதீங்க எறாவை போட்டுட்டக்கப்புறம். ஸோ ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா அது ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ போட்டு ஒரு 2-3 வதக்கணுமே அது லைட்டாக அந்த சுருள ஆரம்பிக்கும்ல, அந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுவோம்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் 2ம் போட்டுக்கோங்க, அதுவே ஓகேவாக இருக்கும். ஸோ அது தூள்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு பெரட்டுட்டக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அதை கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல, புளியும் உப்பும் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைச்சி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபில்ட்ரு எப்போவுமே கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஏன்னா பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சதில்ல அந்த தூசி அதெல்லாம் இருக்கும் பாருங்கள். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டாக்கா நம்மளா க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்தமாதிரி ஊற்றி இப்போ நீங்கள் பார்க்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த காய் எல்லாம் சேர்ந்து வேகும் போது லாஸ்ட்டாக நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும்.
ஸோ எறா குழம்பு கருவாட்டு குழம்புலாம் ரொம்ப கட்டியாக வச்சா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் இந்த நீர் பதமாக தண்ணி பதமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.